தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வத்தலகுண்டு மற்றும் நிலக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீர் மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தேனி மாவட்டம் வருசநாடு மலை கிராமங்களில் ஆலங்கட்டி மழை வெளுத்து வாங்கியதால் பொதுமக்கள் உற்சாகம். சடசடவென அடித்து நொறுங்கிய ஆலங்கட்டிகளை கைகளில் குவித்து விவசாயிகள் பொதுமக்கள் ஆர்ப்பரிப்பு. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் கனமழை. திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் நாளை இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அதிமுக வழக்கறிஞர்கள் 150 பேர் திமுகவில் இணைந்தனர். திமுகவில் இணைந்தவர்களை வரவேற்று குழு புகைப்படம் எடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதிமுகவை பொறுத்தவரை சாதனைகள், கொள்கைகள் இல்லாதவர்கள் திமுக அரசு மீது அவதூறுகளை அள்ளி இறைத்து வருவதாக மு.க.ஸ்டாலின் கண்டனம். தமிழகத்தின் எதிர்காலத்தை வடிவத்து கொண்டிருக்கும் சாதனைகளை திமுக சொல்லி வருவதாகவும் பெருமிதம். திமுக சார்பில் நடக்கும் நேர்காணலில் பங்கேற்பதற்காக அண்ணா அறிவாலயம் வந்த ஓ. பன்னீர்செல்வம். தேனி மாவட்டம் போடி ஆண்டிப்பட்டியில் போட்டியிட விருப்பமனு அளித்த நிலையில் முதலமைச்சர் நேர்காணல். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேர்காணலுக்கு வந்த கிள்ளியூர் தொகுதி திமுக நிர்வாகிகளிடையே திடீர் கைகலப்பு. கிள்ளியூர் தொகுதியை காங்கிரசுக்கு கொடுக்கக்கூடாது என ஒரு தரப்பினர் ஆட்சேபம் தெரிவித்ததால் பரபரப்பு. சட்டமன்ற தேர்தலையொட்டி திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிப்பு. மணவெளி தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் அனந்தராமன், முதலியார்பேட்டையில் திமுக வேட்பாளர் சம்பத் வேட்புமனு தாக்கல். தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் நாளை சென்னை வருகை. அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக தகவல். வரும் 23ஆம் தேதி தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம். திமுகவுடன் தொகுதி பங்கீடு முடிவடையாத நிலையில் ஆலோசனை நடத்துகிறார் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். தமிழகத்தில் 3 நாட்களில் உரிய ஆவணங்கள் இல்லாத ரூபாய் 42,65,00,000 மதிப்பில் பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல். 2,37,00,000 ரொக்கம், 16,42,00,000 மதிப்பிலான விலை மதிப்பற்ற உலோகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தகவல். புதுச்சேரியில் பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்ற லண்டன், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்களிடமிருந்து 11,50,000 ரூபாய் பணம் பறிமுதல். உரிய ஆவணம் இன்றி எடுத்து சென்றதால் தேர்தல் பறக்கும் படையினர் நடவடிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் பணிகளில் 25 லட்சம் அதிகாரிகளை பணியமர்த்தியது தேர்தல் ஆணையம். மொத்தம் 1111 மத்திய பார்வையாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு. திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூரில் தேர்தல் பறக்கும் படையிடம் சிக்கிய 53 ஐம்பொன் சிலைகள். உரிய ஆவணம் இன்றி காரில் கடத்தி வரப்பட்ட நிலையில் ஐம்பொன் சிலைகள் குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை. அரியலூர் மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களின் கலெக்டர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். மோப்பனாய் உதவியுடன் தீவிர சோதனை நடத்தியதில் மிரட்டல் வெறும் புரளி என தகவல்.
நாகர்கோவிலில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு மர்ம நபரிடமிருந்து வந்த வெடிகுண்டு மிரட்டல். கடந்த 2 மாதங்களில் 4வது முறையாக மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. தெலுங்கு வருடப்பிறப்பு, ரம்ஜான் பண்டிகை உள்ளிட்ட தொடர் விடுமுறையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள். கிளாம்பாக்கத்தில் இருந்து திருச்சி, கும்பகோணம், மதுரை, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு 450 பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. தேர்தலுக்கு முன் கூட்டணி அமைக்க அரசியல் கட்சிகளுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. வழக்கில் எந்த தகுதியும் இல்லை என கூறி தள்ளுபடி செய்தது தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு. இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக மூலப்பொருட்களின் விலை உயர்வு. பனியன் ஆடைகள் விலையை 7% உயர்த்தி தென்னிந்திய பனியன் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் அறிவிப்பு. சிவகங்கையில் 2.5 டன் அரிசி மூட்டைகளை கடத்தி சென்ற சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்து. வாகன ஓட்டுநர் தப்பியோடிய நிலையில் ரேஷன் அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. ஆத்தூர் வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் ரூபாய் 7,39,00,000 மஞ்சள் வர்த்தகம். கடந்த வாரங்களை காட்டிலும் மஞ்சள் விலை அதிகரித்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி. காரைக்குடி முத்துமாரியம்மன் கோயில் மாசி பங்குனி திருவிழாவையொட்டி பால்குட ஊர்வலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி சிறப்பு வழிபாடு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி உஜ்ஜயினி மாகாளியம்மன் கோவில் திருவிழா கோலாகலம். இறுதி விழாவான கரக ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பாரம்பரிய நடனமாடி உற்சாகம். காஞ்சிபுரம் யதோதக்காரி பெருமாள் கோவிலில் கோலாகலமாக நடைபெற்ற தேர் திருவிழா. கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கம் எழுப்பி ஏராளமான பக்தர்களை தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. அரசியலில் ஓய்வு என்பதே இல்லை என மாநிலங்களவையில் பிரியாவிடை பெறும் நிகழ்வில் பிரதமர் மோடி உரை. கார்கே, சரத்பவார், தேவகவுடா ஆகியோர் தங்கள் வயதில் அதிக நாட்களை பொது வாழ்விற்கு அர்ப்பணித்துள்ளதாக நிகழ்ச்சி. தங்களை காதலித்துவிட்டு பிரதமர் மோடியை தேவகவுடா திருமணம் செய்ததாக மாநிலங்களவையில் மல்லிகார்ஜுன கார்கே நகைச்சுவை. மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியின் கூட்டணி மாற்றம் குறித்த கார்கேவின் நையாண்டியை ரசித்து கேட்ட பிரதமர் மோடி. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் மற்றும் பிரியங்கா காந்தி திடீர் சந்திப்பு. நெடுஞ்சாலை மற்றும் பேருந்துகளை பதிவு செய்வதில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து முக்கிய ஆலோசனை. 80,000 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயுடன் குஜராத் மாநிலம் முந்த்ரா துறைமுகத்தை வந்தடைந்தது ஜாக் லக்காடி கப்பல். மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றத்திற்கு இடையே ஹார்முஸ் நீரிணை வழியாக இந்தியாவுக்கு வருகை தந்த 3வது கப்பல். நாட்டில் எல்பிஜி சிலிண்டர்களின் உற்பத்தி 38% அதிகரிப்பு. சிலிண்டர்களின் விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை.